5 அது ஒரு வார்த்தை இருக்கிறது, போதும் என்று எண்ணுங்கள். கவனிங்கள், உங்கள் வீடு சிறப்பா இருக்க வேண்டுமானால் it should be founded by God, it should be fended by God, it should be furnished by God. தேவனால் வடிவமைக்கப்பட்ட, தேவன் ஒழுங்குபடுத்துகிற, அதற்கு நீ தேவை போதும் என்கிற, போதும் என்று எண்ணுங்கள். நீ நிறைய பேர்கள் இல்லை, எஸ்பெஷலி அது பெண்களுக்கு சற்று குறைவா இருப்பது வருத்தமானது. ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே, எல்லா பெண்களுக்கும் அல்ல. போதும். சில பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு சொன்னார், என் மனைவி இதுவரைக்கும் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளோட கேட்கல பாஸ்டர், பாக்கியவானவர். போதும் என்று எண்ணுங்கள். அதை வாங்கணும், இதை வாங்கணும். சில வீடுகளில அன்பானவர்களே ஒரு மியூசியமே வைக்கலாம், அந்த அளவுக்கு பயன்படுத்தாத பொருட்கள் இருக்கிறது. அது யாருக்குமே பயன்படுவதில்லை. அதை வாங்கி அடுக்கி வைக்கணும். எங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம். ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு பயன்படாத பொருள் யாருக்காக பயன்படட்டுமே? ஒரே பொருள் 5-6 இருக்குது, அது யாருக்காக பயன்படட்டும்? பிளீஸ் சிந்தியுங்கள். இட் ஷுட் பி furnished by God. நான் சொல்ல வந்த வார்த்தை பி கண்டென்ட்மெண்ட். வாழ்க்கை இது போதும். இந்த டிவி போட்டு அந்த டிவி வாங்கணும், இந்த மொபைல் எடுத்து அந்த மொபைல் வாங்கணும், இந்த வாகனத்தை விட்டு அந்த வாங்கலாம். வசதி இருந்தால், வாய்ப்புகள் இருந்தால், அதற்கேற்ற வருமானம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. அதை கூட வேற எதுக்காக பயனுள்ள வாழ்க்கையை நித்தியத்துக்கு பயன்படுத்தலாம். நாளை எப்படி இருக்கும் தெரியாது, உயர்வு காலத்துல எப்படி இருக்கும் தெரியாது, நாளை என்ன நடக்கும் தெரியாது. So you can use it for that purpose. என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் பி கண்டென்ட்மெண்ட். அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சில பேர் பார்க்கிறேன், ஒவ்வொரு மாசமும் புது உடை வாங்குகிறார்கள். வைக்க இடமே இல்லை. பார்க்கிற இடமெல்லாம், போகிற இடமெல்லாம் எங்கேயோ ஒரு ஆடி தள்ளுபடி, வாங்கி அடிக்க வேண்டும். அது பொய்யான ஒரு மாயை. பி கண்டென்ட்மெண்ட். இது போதும், இந்த உடைகள் போதும், இந்த ஆவரணங்கள் போதும், இந்த வாகனங்கள் போதும், இந்த வசதிகள் போதும். நிறைய விளம்பரம் வருது, வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் எல்லாம் காட்டுறாங்க. என் வீடு அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். அவங்க வருமானம் பல விதங்கள்ல வருது. அது நீதியா வந்த வருமானமா இருக்க முடியாது, பிரமாண்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசை. நீங்க பிள்ளைகளோட படிக்கிற மிகப்பெரிய பணக்காரா இருக்கலாம். ஆனா பிள்ளை சொல்லித்தாங்க, இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, இது தேவன் தந்த வாழ்க்கை. பி கண்டென்ட்மெண்ட். தேவன் தந்த ஒன்றிலே திருப்தி இருப்பதை கொண்டு திருப்தியாயிருங்கள். உங்க வீடு இட் ஷுட் பி furnished by God. தேவனால் அலங்கரிக்கப்பட்ட வீடாயிருக்கும். மூன்றாவது நம்புகிறேன், ஆல்வேஸ், அதாவது ஹோலி ஹோம், ஹாப்பி ஹோம். மூன்றாவது